இங்க பாருங்க. டேய் டிஸ்டர்ப் பண்ணாத. இங்க பாருங்க. இங்க இங்க எதுக்கு பாருங்க. ஓஹோ வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லைங்க. என்னங்க? நல்லா இருக்கேங்க. எங்க இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்லைங்க, அது சும்மா இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். அப்படியே உங்க எல்லாரையும் பாத்துட்டு போலான்னு. ஒரு அந்நியமா பழகலாம்னு. அது எப்படிங்க ரெடிமேடா ஒரு பொய்ய வச்சிருக்கீங்க? தங்கராசத்தான் பார்க்க வந்தேன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன உங்களை அடிச்சிட போறேனா இல்ல இந்த நாய் தான் கடிச்சு வச்சிட போகுதா? அவர் இன்னைக்கு கடைக்கு வரலீங்களா? இன்னைக்கு இல்ல, ஒரு 4-5 நாளைக்கு வர மாட்டான். என்னன்னோ அவனுக்கு 240 ஜுரம். 240? ஆமா, 2 பேருக்கு. யாரா இருக்கு? அவனுக்கு பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு. இப்போ உடனே நான் அவரை பார்க்கணுமே. இந்த பாருமா, உங்க காதல் விவகாரத்தை எல்லாம் கடையோட வச்சுக்கங்க. அவசரப்பட்டு நீ வீட்டுல போய் பார்த்தேன்னு வை, அப்புறம் 2 பேருமே சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. அப்ப நான் அவரை பார்க்கவே முடியாதா? இல்ல, நான் எப்படியாவது அவரை பார்த்தாகணும். ப்ளீஸ் அண்ணே, அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது நீங்க தான். என்ன சளி பிடிச்ச மாதிரி மூக்க மேல கீழே உறிஞ்சிர? ஃபீல் பண்றேன். நீ ஒண்ணு ஃபீல் பண்ண வேண்டாம், அப்படி ஓரமா போய் ஃபீல் பண்ணு. இந்த பாருமா, தங்கராசி நீ பாக்கணும், அவ்வளவுதானே. காதை கொடு. குடியா குடிச்சிரியா குடிச்சிரியா? என்னது வண்டி வருது நம்ம வீட்டுக்கு? யாரு நீங்க? பார்த்தா தெரியலீங்க. என்னது ஜடையா? ஜடை இல்லீங்க, வயித்த பார்த்தா தெரியலீங்க. புள்ளத்தாச்சி பொண்ணா? ஆமாங்க, பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம்ங்க. இடையில வலி வந்துருச்சுங்க புள்ளைக்கு. பக்கத்துல மருத்துவச்சி வீடு ஏதாவது இருக்கான்னு கேட்டனுங்க. இங்க தாயமா பாப்பாங்கன்னு உங்க வீட்டு சொன்னாங்க. கூட்டி வந்தனுங்க. நீங்க பாப்பீங்க? அண்ணா அண்ணனா? அண்ணிங்கிறது தானுங்க அண்ணா அண்ணிங்கிறானுங்க. பையனுக்கு மேல ஒதடு இல்லீங்க, பாருங்க. இது காட்டுறா. அப்ப நான் உள்ள வரணுமா? இல்ல, நீ வெளியிலேயே நில்ல. மாட்டுக்கு துணையா பாகண்ணு வாங்க. வா. அம்மா, என்ன இப்படி குதிக்கிற? அது சின்ன புள்ளையில இருந்தே ஸ்கிப்பிங் விளையாடி பழக்கம். அம்மா தாயே, இப்படி குதிச்ச வயிற்றுல இருக்கிற புள்ள வெளியே எகிரிடும். எதுக்கு? வயிற்றுல ஒரு கையை வச்சுட்டே போ. மெல்ல மெதுவா மெதுவா. மெல்ல மெல்ல. தாயம்மா, இதெல்லாம் யாரும் உன் சொந்தக்காரங்களா? நம்ம சொந்தக்காரவங்க இல்ல, பக்கத்து ஊரா. எந்த ஊருமா? பிறந்த ஊரு பொள்ளாச்சி, புருஷ ஊரு விருப்பாச்சு, ராவல்லா கண்காட்சி. இப்ப என் மக புள்ளத்தாச்சு. நாங்க இங்க வந்தாச்சு, நீங்க பாருங்காச்சு. தாயம்மா, வயத்தை தொட்டு பார்த்தா இது ஒரிஜினல் புள்ளத்தாச்சி மாதிரி தெரியல. அது எப்படி நீ இந்த 1.25 கண்ணை வச்சுட்டு கரெக்டா கண்டுபிடிச்ச? வயறு பஞ்சு மாதிரி இருக்க. அது ஒண்ணு இல்ல, முதல்ல வண்டைக்கு பொண்ணு மாப்பிளையே பாலும் பழத்துக்கு பதிலா பஞ்சு முட்டாய் அள்ளி தின்னுட்டாங்க. பஞ்சு மெத்திலேயே படுத்திருந்தாங்க. அதான் புள்ளை உள்ள பஞ்சு மாதிரி இருக்கு. உன் புருஷன் என்ன வேலைமா பாக்குறாரு? டைலர் வேலைதான். அவர் துணிக்கு காஜா எடுக்க மறந்தாலும் என்ன தாஜா பண்ண மறக்கவே மாட்டாரு இல்லைங்க. ஐயோ, அது ஒரு பேச்சுக்கு. இப்போ உன் புருஷன் எங்க இருக்காரு? இங்கதான். இங்கயா? இங்கன்னா எங்க ஊர் வழக்குப்படி பொம்பளைங்க நெஞ்சுக்குள்ள புருஷனை வச்சுக்குவாங்க. அப்படியா? உங்க புருஷன் என்ன வேலை செய்யறாரு? அதை ஏன் கேக்குறீங்க? ஏன்? அவர் துபாயில வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. என்ன வேலை? எண்ணெய் கிணத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. ஒரு நாள் எட்டி பார்க்கும் போது குப்புற விழுந்து செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாரா? அப்புறம் பொட்டு பூவெல்லாம் வச்சிருக்கேன். அவன் போறான் பொச கேட்டவன். அவனுக்காக என் பூவையும் பொட்டையும் எடுத்துக்க முடியுமா? என் அழகுக்கு அந்தஸ்துக்கு நான் இப்படியேதான் சாகர வரைக்கும் இருப்பேன். எங்க ஊர்லயே புடவை கட்டுறதுல நான் ஸ்பெஷாலிட்டிங்க. சரி சரி, அப்படியே இருக்கட்டும். எங்கம்மா? இல்லையே, இது குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும் போல இருக்கு. நீங்க 2 நாள் கழிச்சே வாங்க. ஐயோ, என்னங்க நீங்க காரியத்தையே கெடுத்துருவீங்க போட்டிருக்கேன். அவங்க பாவம் புள்ள பத்துக்கு வந்திருக்காங்க. 2 நாள் தங்கிட்டு போட்டோம். 2 நாள் தங்கிட்டு சொல்றியா? சரி இருக்கட்டும். வா வா வா. எத்தனை நாளைக்கு இந்த சீரழுவோ? ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போய் தொலையலானா கூட பிறந்தவ வேற இருக்கிறா. இவளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. எல்லாத்தையும் நம்மளே செய்யணும். ஒரு குழந்தை குட்டி உண்டா, கல்யாணம் காட்சி உண்டா, என்னத்துக்கு நிறையிறது? நமக்குன்னு ஒரு கூட பிறந்தவா எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் நம்மளே செய்யணும். நல்லா ஆக்கி வச்சோம்னா நல்லா தின்னு போட்டு தூங்குவா. என்ன காலங்கத்தால புலம்பிட்டு இருக்கா? சீக்கிரம் கலையை போட்டு போய் சாமி, எனக்கு பசிக்குது. சாப்பிட்டு போட்டு தூங்குவேன். பின்ன அறிவுகட்ட முண்டம். உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச ஒரே காரணத்தினால எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. எனக்கு தங்கச்சியா வந்து பிறந்தீங்க, தலையில அடிச்சுக்கணும். சும்மா அடிச்சுக்காத. தங்கச்சா பிறந்ததால எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. இல்லன்னா எல்லாம் லைன்ல வந்து நிக்கிறாங்களா? என்னவா?
ஏன் தங்கச்சி திட்டுறீங்க? கையெடு. என்ன அத சொன்னா நீ பிரச்சனை வந்து தீக்க போறியா? பிரச்சனை ஏதாவது சொன்னா தீர்த்து பண்ண. அதை ஏப்பா கேக்குற நீ? என்ன இவள எத்தனை மாப்பிளை கட்டிக்கு வந்தாங்க? முதல் வந்த மாப்பிளைக்கு முட்டி உடைஞ்சது, ரெண்டாவது வந்த மாப்பிளைக்கு மண்டை உடைஞ்சது, மூணாவது ஒரு மாப்பிளை பார்க்கலாம் நினைச்சா அன்னைக்கு அவன் க்ளோஸ் ஆயிட்டான். அவ்வளவு துரதிருஷ்டம் பிடிச்சது இவளை திட்டாம என்ன பண்ண சொல்ற? நீ என்ன யோசிக்கிற? அண்ணா மாப்பிளை ரெடி. ரெடியா? யாரு? இருங்க அம்மா, நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசணும். நீ கொஞ்சம் வெளியே போயிட்டு வா. அண்ணே எனக்கு எப்பயாவது கல்யாணம் பண்ணி வைங்க அண்ணே. இந்த நாசமா போனவங்க இருந்து சீக்கிரமா போனா போதும். முஞ்ச பாரு. பாஸ்ட் அள்ளி தெளிச்சிட்டு போறேன். நீ சொல்லு. என் கூடவே இருக்கிற கோயின்சாமி டெய்லரு அந்த ஆள் முடிச்சிடுற. அவன் சம்மதிப்பானா? உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? நான் முடிச்சிடுறேன். எப்படியாவது நீ இதை முடிச்சிரு. கொஞ்சம் பணம் இருக்கு, அதையும் தர்றேன். இந்த பங்களாவையும் எழுதி வச்சிடுறேன். நீங்க ஏன் பணத்தை கொடுக்குறீங்க? அவன்கிட்ட இருந்து நம்ம வாங்குவோம். பேங்க்ல 28,750 ரூபாய் பணம் இருக்கு. அவங்க அப்பா பேர்ல 2 ஏக்கர் நிலம் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிருவோம். ஆனா ஒண்ணும் வர்றதுல ஆளுக்கு 50-50. உங்க தங்கச்சியும் செட்டில் ஆயிரும், உங்க பிரச்சனையும் முடிஞ்சிரும், நானும் செட்டில் ஆயிருவேன். அப்ப அந்த கோவிந்தசாமியினுடைய நிலைமை? அவன் எக்கடி கேட்டா நமக்கு என்ன? கூடறதே குழி பறிக்கிறது இதானா? வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி, வாங்க. உங்க பாத படட்டும். என்னடா ஒரு பரதேசி புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்க? ஐயோ, என்ன பரதேசி திட்டுறீங்க? பின்ன இந்த நாய்க்கு என்ன வேண்டி இருக்கு மரியாதை? இவர் யார் தெரியுமா? சோசியல் பிரமானந்தம் கேள்விப்பட்டீங்களா? ஆமா, அவர் பெரிய மகானாச்சே. அவர் தானே இவரு? அவரா இவரு? சாமி வாங்க உட்காருங்க. சாமி என்ன எங்க கடைக்கு ஜிப்பா தச்சிட்டு போலான்னு வந்தீங்களா? இல்லனே, உங்க கைய பார்த்து சோசியம் சொல்லலாம்னு வந்திருக்காரு. இவர் சொன்ன கரெக்டா நடக்கும்னே. அப்படியா? திருச்சில ஒருத்தன் கைய பார்த்து 10 லட்சம் விழுகும்னாரு. விழுந்துருச்சே. என்ன கையா? இல்ல 10 லட்சம். சாமி எனக்கும் பாருங்க ஏதாவது விழுகுமான்னு. என்ன இது கையே இல்லைங்க. அப்ப விட்டுரு. அது இல்லைங்க. அமெரிக்கா ஜனாதிபதி, இங்கிலாந்து இளவரசி, ஜப்பான் நிதி மந்திரி, பூட்டான் பிரதம மந்திரி, அவங்க கையும் இந்த கையும் ஒத்து போகுதுங்க. என்ன நம்ம கிட்டே பீலா விடுறியா? மாட மாளிகையில் இருக்கிற அவங்க எங்க? மாச கடைசியில பீடி கிளையிற நான் எங்க? நம்புற மாதிரி ரீல் விடியா? நான் ரீல் விடலைங்க, உங்க கைய அப்படி பேசுது. நீங்க கட்டிக்க போற பொண்ணாலதான் உங்களுக்கு யோகமே அடிக்க போகுது. அப்படியா? ஆமா. எங்க இருக்கிற அந்த பொண்ணு? நீங்க தேடி போக வேணாங்க. உங்க கையில இருக்கிறானே குரு, அவர் லுக்கு விட்டான்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவ உங்களை தேடி வருவா. அவளை எப்படியா நான் கண்டுபிடிக்கிறது? நீங்க கவலையே பட வேணாம். அவ முதுகுல பெரிய சைஸ்ல நட்சத்திரம் மாதிரி சிகப்பா ஒரு மச்சம் இருக்குமுங்க. இதுவும் ரீல் தானே? மச்சம் கருப்பா இருக்கிறதா தான் கேள்விப்பட்டிருக்கேன். சிகப்பா எப்படியா இருக்கும்? லட்சத்துல கோடியில ஒரு பொண்ணுக்கு தாங்க அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட பொண்ணு இந்த மாதிரி கைக்கு தாங்க செட் ஆவா. நான் அடிச்சு சொல்றேன், அவளை மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்க, நீங்க இருக்கிற இடமே வேற. என்னங்க யார்மணி? எழுதுகிற முனியாண்டி இல்ல? அடச்சி, அந்த கொட்டாய் வாயில போய் முனியாண்டி சனியாண்டின்னு பட்ட பேர் வச்சு சொல்றியா நீ? அவனுக்கு என்ன வேணும்? தங்கச்சி. என்ன? ஜாக்கெட் ஒண்ணு தைக்கணும். ஐயோ, நாய் சவகாசம் சேலை கிளிக்குங்கிற மாதிரி உங்க அண்ணன் சவகாசம் நமக்கு ஒத்து வராது. ஜாக்கெட் எல்லாம் ஒன்னகட்டே போய் தச்சுக்க. இவ்வளவு நாள் எங்க அண்ணன் கையால ஜாக்கெட் தச்சு போட்டு எனக்கு கல்யாணமே நடக்கலைங்க. அவன் தைச்சதுனால உனக்கு கல்யாணம் ஆகாம போகல, அவன் கூட தங்கச்சியா பிறந்த பாரு, அதனாலதான் உனக்கு கல்யாணம் ஆகாம போச்சு. எங்க பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி தான் அவனை பாத்துறாங்களே. எங்க பொண்ணுக்கு அவன மாதிரியே வாய் கொட்டாய் மாதிரி இருக்குமான்னு திரும்பி போயிடுறானுங்க. இந்த பாரு, உங்க சவகாசமே வேணா எடுத்துட்டு போயிரு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏதோ நீங்க தச்சு கொடுத்து அந்த கைராசினால என் கல்யாணம் நடக்கட்டும். இந்த பிடிவாதம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. போமா போமா. இருமா. என்ன நீங்க? என்னடா? ஊர்ல உள்ள பொண்ணை பூரா பார்த்தோம், யாருக்குமே மச்சம் இல்ல. சோசியம் சொன்னது மாதிரி இந்த பொண்ணு முதுகுல மச்சம் இருந்தா? ஆட போடா, இந்த கொட்டாய் வாயின் தங்கச்சிக்கு எல்லாம் மச்சம் இருக்கு போகுதா? ஐயோ, யாருக்கு எங்க இருக்குன்னு சொல்ல முடியாதுண்ணே. இப்ப என்னங்கிற நீ? இந்த துணியை வாங்கி நீங்களே தச்சிருங்க. ஐயோ, இந்த நேரம் பார்த்து தங்கராசி இல்லையேடா. தங்கராசி இருக்கு. அவன் தானே ஜாக்கெட்ட லோ ஆங்கிள் கட் பண்ணுவான். வேண்டவே வேண்டாம், நான் அளவு எடுத்துறேன். குத்து மதிப்பா நீங்க தச்சிருங்க. அப்படிங்கிற புடி. கொண்டா. அடச்சே, இந்தாங்கண்ணே போடுறா. ரெடியா? ரெடி. 35 வெட்டியாச்சு. 28 வெட்டியாச்சு. 12 வெட்டியாச்சு. 18 வெட்டியாச்சு. 3. இனிமே வெட்ட முடியாது, துணி இல்லடா. அடிச்சிருங்க. அடிச்சிருங்க. நீங்க தச்சு வைங்க, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன். இருமா, கழுத்தை கெடுத்துவா இருக்க. ஜாக்கெட் 2 நிமிஷம் ரெடி ஆகிரும். இங்கே போட்டு பார்த்து போலாம். சரி. பாப்பாவே ஒரு ஓரம் உட்கார சொல்லு. எங்க உட்கார வைக்கிறது? இந்த நாய் அடிச்சு துரத்து. இது என்ன பண்ணுது? காலையில இருந்து நூல் கோக்குறான். கண்ணு தெரியாத குருட்டு நாய் அடிச்சு துரத்துறா. எந்திரா, கண்ணு தெரியாது. போறானா? வா கண்ணு, வா உட்காரு. தைக்கிறத பாரு.
மொதோன்னு நான் கட் பண்ணி தைச்ச ஜாக்கெட் ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். பாத்துக்கங்க. அடச்சே, நான் அத கேக்கலமா. பேக் பேக் என் எதிர்காலமே அங்கதான் இருக்கு. ரோலிங். ஓ ஆ எல்லாருமே இப்படி பேச மாதிரி எப்படி? பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு, அப்புறம் என்ன? முக்கியமான விஷயம் எல்லாம் பேசணுமல்ல. பொண்ணுக்கு இவங்க நகை நட்டு எவ்வளவு போடுவாங்க, சீர்வரிசை என்ன செய்வாங்க அப்படிங்கறத கட் அண்ட் ரைட்டா பேசிடணுமல்ல. ஏன்னா உங்க தங்கச்சிக்கு நீங்க என்ன செய்வீங்க? என் தங்கச்சிக்குன்னு ஒரு பைசா சீர் நான் செய்ய மாட்டேன். என் தங்கச்சியை கொடுப்பேன். அதுக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு என்ன தர்றான்னு கேட்டு சொல்ல. என்ன குப்புடு வேத்துருச்சு? மின்னல் மாதிரி பளிர்னு அடிச்சிட்டானடா. சும்மா இருக்கண்ணே. முனியாண்டி என்ன மாப்பிள்ளைகிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? 28,750 ரூபாய் பணமும் 2 ஏக்கர் காடும் வேணும். எனக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கு, எங்க அப்பா எனக்கு கொடுத்த 2 ஏக்கர் காடு, இதெல்லாம் கரெக்டா கேக்குறானே. நீ சொல்லிட்டியா? என்ன நானும் சொல்லுவேன். பின்ன எப்படி அவன் கரெக்டா கேட்பான்? எல்லாம் பட்சத்தோட மகிமேனே. போனா போது கொடுத்துருங்கண்ணே. எதுக்கு? கல்யாண செலவுக்கு ஒரு 5000 ரூபாய் வச்சுட்டு மிச்சத்தை கொடுக்கலாமான்னு கேளு. என்ன நீங்க தான் கோடீஸ்வரன் ஆக போறீங்கல்ல, உங்க ரேஞ்சுக்கு இதை கேட்கலாமா? கேட்க கூடாதுதான். இருந்தாலும் கல்யாணத்தன்னைக்கு ஒருத்தங்கிட்ட போய் பிச்சை எடுக்க கூடாதுன்னு தான். எதுக்கு? ஒரு 2500 கேளு. பொண்ணு முஞ்சி ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க. நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே, நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே, ஆடும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே. சொல்றேன். அப்புறம் என்ன எல்லாம் எடுத்துங்கப்பா. முடிஞ்சே போச்சு. அம்மா துணி தைக்கலையோ? துணி அதெல்லாம் தேய்ச்சி தாண்டா போட்டிருப்பாங்க. நான் சொல்ற மாதிரி நீ சொல்றா. கிழிஞ்சது கிழியாது, பட்டன் வச்சது வைக்காதது, ஜாக்கெட் இருந்து ஜட்டி வரைக்கும், பாவடையில இருந்து பாடி வரைக்கும் கிளியாட்டி கிழிச்சு தேய்ச்சி கொடுப்போம். துணி தைக்கலையோ? துணி இந்த வீட்டுல பாக்கி தரணும். குரல் விடுறா. அம்மா அம்மா. இந்தா நிறுத்துமா. அம்மா நான் பிச்சை போட்டுருவேன். நீ எங்களை பார்த்தா பிச்சைக்கார மாதிரியா தெரியுது? ஆளுங்களை பாடுறா. எங்க உன் புருஷன்? பக்கத்துல பிச்சை எடுக்க போயிருக்காரு. டேய், பிச்சைக்காரன் வீட்லயே பிச்சை வாங்கி தின்ன முதல் ஆளு நீ தாண்டா. சரி சரி, உன் புருஷன் பழைய பாக்கி 3 ரூபா தரேன்னு அதை கொடு. அதுக்குதான் 6 இட்லி போட்டால சரியா போச்சு. டேய், இட்லி திருப்பி கொடுத்து காசை வாங்க. ஐயோ 2 இட்லி சாப்பிட்டேனே. சாப்பிட்டியா? சரி 4 இட்லி கொடுத்து 2 ரூபாய் வாங்கடா. இந்த மாதிரி 2 இட்லி ரூபாய் எல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம். பக்கத்து தெருல உன் புருஷன் எடுக்கிறான் பாரு பிச்சை, அது கூட எச்சதான். அந்த எச்சியை சாப்பிடுவோம், இந்த எச்சியை எவன் சாப்பிடுவான்? வாஸ்தவம் தான். இந்த நாய் எச்சிய நாயே சாப்பிடாது, அப்புறம் நீ எப்படி சாப்பிடுவ? வாங்கி கட்டிக்க. நான் தான் குரல குறுக்கி குடுன்னு சொல்றேனே அம்மா அப்படின்னு. அம்மா, இந்தியாவில் இருக்கிற பிச்சைக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சத்தம் கொடுத்த மாதிரி குடுக்குறிய. அண்ணே 3 இட்லி பாக்கி இருக்கனே. அப்படியா? ஆமா. சரி, இந்த நாய் கிட்ட பாக்கி வசூல் பண்ண முடியும். இதான் மிச்சம். தள்ளு தள்ளு. ஐயா தரமாட்ட போடா. சரியான பிச்சைக்காரனா இருப்பானு போல இருக்கு பிள்ளை. ஆமா, நாங்க பிச்சைக்காரரு, இவர் பெரிய பிர்லா பேர. அம்மா அம்மா. டேய், நீ எதுக்கு சிரிச்ச? சும்மா சிரிச்சேன்னே. டேய், நீ சும்மா சிரிக்க மாட்டடா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன இவன் ரேஞ்சில் நினைச்சு பார்த்திருப்ப, சிரிச்சிருப்ப. அது பிள்ளை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. ஏன் கண்டுபிடிக்க முடியாது? எத்தனை வருஷமா என் கூட நீ சுத்துற. டேய், இவன் தோத்துறா. டேய் போடா போடா. என்னடா நாங்க போறதுக்கு நீ வர? தள்ளு தள்ளு. போடா போடா நாயே போ. கிழிஞ்சது கிழியாது, பட்டன் வச்சது வைக்காதது. போனவன் கடையில கொடுத்து பாத்தீங்களா? மா எனக்கு ஒண்ணு கொடுங்க, தைச்சு தர்றேன். அப்படி எல்லாம் தரமாட்டாங்கடா கோயின்சாமி. சார், நீ கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன். இரு இரு இரு, நீங்க எல்லாம் போங்க போங்க, கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. அட, நான் எதுக்கு 300 ரூபாய் சம்பளம் கொடுத்த ஒரு பையனையும் 500 ரூபாய் வாடகை கொடுத்து கடையும் மிஷின் எல்லாம் வச்சிருக்கிறேன். கடையை ஒரு அந்தஸ்தா நடத்தணுங்கிறக்காகத்தாடா. என்ன கேரகமோ, இந்த மாதிரி ஒரு எச்சக்கால பொழப்பு உனக்கெல்லாம் தேவையாடா? காலையில இருந்து அலைகிறீங்க, யார் உங்களை சேர்ந்துனா? டா, இதுல 1 ரூபா இருக்கு, 2 பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டுருங்க. அண்ணன் தர்றாரு, வாங்கிக்கிறேன். நம்ம இனத்துக்காரன்னு தர்றேன். இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது.
இனிமே இந்த பக்கம் நாங்க வரவே மாட்டோம். ஏண்டே? அட மேடா இருக்கு, நீ எப்படி தள்ளுவ? ஆஹா. கிழிஞ்சது கிழியாது, பட்டன் வச்சது வைக்காதது, பிரிஞ்சது பிரியாது. பட்டன் வச்சது வைக்காதது. டேய், வண்டி நிறுத்துடா. தாயம்மா வீடு வந்துருச்சு, கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். கஷ்டப்பட்டு தள்ளது நானு, தண்ணி குடிக்கிறீங்களா? டேய், முதலாளினா ஏறக்குறைய அப்படித்தானே இருப்பாங்க. கேள்றா. அம்மா யாரு? அட கோயந்தசாமி, நீயா? கிழிஞ்ச துணி எல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அதான் ஊரே சொல்லுத, குடி கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணியா? இரு வரேன். கொண்டா கொண்டா கொண்டா. அடேங்கப்பா, ரொம்ப தாகமா? ம். ஏப்பா கோயந்தசாமி, ம்? என்ன தொழில்லாம் ஓடுதுல்ல? தொழில் எங்க ஓடுது? வண்டி ஓடுது. வண்டி வாங்கிருக்கியா? அந்த வண்டியில நான் உட்கார்ந்திருக்கேன். இந்த வண்டியே சொல்றியா? வர வர நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுமா. ஏன்? ஒரு வீட்டுல கிழிஞ்ச துணியே இல்ல. இல்லையா? பட்டா தானே ஓடுறதே இல்லையே. ஒத்த துணி கட்டிட்டு வேலைக்கு போகுது நாய்ங்க. போற போக பார்த்தா இந்த ஊரு நமக்கு ஒத்து வராது போல் இருக்கு. இந்த வண்டி ஒரு 25 ரூபாய்க்கு வித்துட்டு 25,000? அட காது கேட்காதா? 25,000 ரூபாய்க்கு எவ்வளவு வாங்குவானா? 25 ரூபாய்க்கு விட்டு கடாச்சிட்டு நான் வெளியூர் கோடி போயிடலான்னு பாக்குறேன். ஏ கோயின்சாமி, அங்கராசு எப்பப்பா வந்த? நான் போய் வந்துட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா இந்த ரேஞ்சில என்ன பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க, இது நியாயமாப்பா? ஐயோ, என்னாச்சு உங்க காலு? டேய், எனக்கு கால் கை போயிடுச்சு பாத்தியா? இந்த பாரு எவ்வளவு நீளமா நல்லா இருக்குன்னு பாத்தியா? அது இருக்கட்டும், பெருசா ஒரு தைய கடை வச்சிருந்தீங்க, அது என்னாச்சு? சைடுல ஒரு டாக் நிக்குது பாத்தியா? டாக்கா? இத வச்சிட்டு மில்லே வச்சிருந்தாலும் விளங்க மாட்டான். அதெல்லாம் விட்டு கடாசியாச்சுப்பா. இங்க பாருங்க, இதாவது மிஞ்சி சந்தோஷப்படுங்க. இது மிஞ்சிருக்கு, நான் ஏன்டா சந்தோஷப்படணும்? கோயின்சாமினே, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் பாம்பேக்கு போய் டெய்லரிங்க பத்தி லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா. நாளைக்கு நம்ம கடை ஓபனிங் வச்சிருக்கேன். அத நீங்க தான் டெய்லர், இவர்தான் காஜா. கை விடு, நமக்கு விடுவி காலம் வந்தாச்சுப்பா. உனக்கு என்னமா? சுடிதா. 36, 22, திரும்ப கை நட்டு 24, 40 போ. உனக்கு என்னமா? மிடி. 22, 30, திரும்ப. சரி, நான் பாத்துக்கிறேன். இப்போ என்னண்ணே, எல்லாரும் பாபா டெய்லர் கடைக்கு போறாங்க, நம்ம கடைக்கு ஒரு பொம்பளைங்க வர மாட்டேங்கிறாங்க. கலிகாலண்டா. உனக்கு என்ன தைக்கணும்? உங்க இஷ்டம் போல எது வேணாலும் தேங்க. எதை வேணாலும் தைக்கலாம்னா உன் வாயை தைச்சிடலாமா? உனக்கெல்லாம் பேசவே தெரியல. தங்கராசு, நம்ம ரேஞ்சுக்கு இந்த ஊர்ல கடை வச்சதே தப்புப்பா. கிழிஞ்சது கிழியாதது, பட்டன் வச்சது வைக்காதது. இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேன். நம்ம தானே. சீ போடா. உனக்கு என்ன தைக்கணும்? எனக்கு குஷ்பு மாதிரியே தைக்கணும். குஷ்பு மாதிரி. குஷ்பு கட்டே போய் ஏதாவது பழசு பட்டு இருக்கு வாங்கி போட்டுக்கு போ. உனக்கு என்ன ரோஜா மரியாவா? ஆமாங்க. டேய், காஜா பையா அனுப்புடா. எல்லாம் ஒத்த எலும்பா வருது, கொஞ்சம் கனமா அனுப்புடா. வாமா, போதுமண்ணே. உனக்கு என்ன மாதிரிமா? உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி தைக்கணும். உன் மனசுல என்ன நினைச்சிருக்கிற? இந்தியாவிலேயே முத ஒரு பொண்ணு உலக அழகின்னு பட்டம் வாங்கியிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பொறுக்கல. இந்த மூஞ்சிக்கு தைக்கணுமா? இந்த பார், உனக்கெல்லாம் எங்க கடையில துணி தைக்க மாட்டோம். ஏத்தாப்புல ஒரு கொட்டாய் வாய் உட்கார்ந்துருப்பான், அவங்கிட்ட கொண்டு போய் உன் மூஞ்சியை காட்டு, தைச்சு அனுப்பான். திருப்பி விடுறா. போமா, அள்ளிட்டு போடா. மாமா நான் தைச்சு தரேன். போ. ஏங்கா, முனியாண்டி டேல மூஞ்சிய பாரு, உம்முன்னு இருக்கு. இருக்காதா பின்ன? பாம்பேட்டியில இருக்கு, இவ்வளவு கூட்டம் நிக்குதுன்னு. போன வாரம் துணி கொண்டே கொடுத்தேன், பாவாடை தைக்கிறதுக்கு பதிலா ஜட்டி தைச்சிட்ட கேரங்க பிடிச்சுவேன். பாக்குறது பாரு காவிட்டி வாய. தங்கராசி, இங்க பாருப்பா, மலை மாதிரி குமிஞ்சிருக்கு. எழுதி எழுதி எனக்கு கை வலிக்குதுப்பா. ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்ப்பா. நானும் அளவு சொல்லி சொல்லி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். மீதியை நீங்க பாத்துக்கோங்க கோவா. நாய தண்ணி கிண்ணி போட்டுக்க மேல செய்யற. இல்லண்ணே, டயர்டா இருக்குண்ணே. ஏண்டா, நாங்க 2 பேரும் தான் வேலை செஞ்சோம், டயர்ட் ஆகிட்டோம். நீ சும்மா தான் நின்னுட்டு இருந்த. போன்னு சொன்னேனே. அதுக்கே டயர்ட் ஆகிட்டியா? அங்க திரும்பி பாரு. ஐயோ, 2 மைல் இருக்கு இருக்க. இது ஒண்ணு இன்னைக்கு நடக்கிற கதை இல்ல. இன்னைக்கு நம்ம கடை பந்துன்னு சொல்லு. எனக்கு குழந்தை குடி எல்லாம் விட்டு போட்டு வந்து நிக்கிறாங்க. அதுகளை எல்லாம் போய் கூட்டி சொல்லு. ஆமா, அண்ணன் கூட தானே. வா. பப்பா
கோவா என்னது கணக்கு வந்து பாத்தி கீழ இருந்து மேல வரைக்கும் ஊத்து பாத்துட்டு இருக்கேன். கஷ்டமா இருக்காது? அவனு கேக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்? துணி தைக்கணும். ஆமா, உங்களுக்கு கொஞ்சம் தைக்கணும். என்ன மாதிரி துணி? ஒரு பேண்ட் அண்ட் ஷர்ட். ஹாஃப் பேண்டா ஃபுல் பேண்டா? ஃபுல் பேண்ட். ஜிப் வச்சு தான் வைக்கிறதா? வாட்? இல்ல, உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல்ல வேணும்? மல்டி கலர், சிங்கிள் கலர்? சிங்கிள் கலர். ஓ, கொண்டு வந்துட்டீங்களா? ஐயோ, இதுல தைக்க முடியாது, எல்லாம் தெரியுமே. இது ஷர்ட்டுக்குங்க, இது பேண்ட்டுக்கு. ஓ, அதெல்லாம் இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். முதல்ல நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும். இல்ல, காஃபி, டீ, போன்விட்டா? உங்க இஷ்டம். ஏ பையா, ஐயா கேவனா एक टी ले आओ. ஏ भैया लड़का लड़की की की लड़का लड़की 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 की எடுத்துருவோமா? என்ன சார், அளவே எடுக்காம தைக்கிறதா உங்க ஸ்பெஷாலிட்டி? நாங்க ஏன் ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்ற போறேன். ஜஸ்ட் a minute. டோரை க்ளோஸ் பண்ணிட்டா? பாம்பே எடுத்துட்டீங்களா? யா குறிச்சுக்கோங்க. முதல்ல சர்வதேச லெவல்ல உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு டிசைன் நான் என் மைண்ட்லயே வச்சிருக்கேன். அத உங்களை தவிர வேற யாரும் போடவே முடியாது. அப்புறம் எதுக்கு தூக்கி தூர விட்டு எறிஞ்சிரு? உங்க அழகுக்கும் அறிவுக்கும் ட்ரெஸ்ஸே தேவையில்லைங்கறியா? ஐயோ கோவா. பாம்பே உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டப்பா. நோட் அந்த கையை கொஞ்சம் இப்படி வைங்க. இருங்க. நான் கட்டிக்க போறவளை மட்டும் தொட்டு அளவெடுப்பேன். ஆமா, 22. அப்படியே திரும்புங்க. நெக் 14. ஹிப் 28. பாட்டம். ஸ்டாப் இட். காப்பி ஆயே நாய் வந்துட்டான். குடுறா. காஃபி. எஸ் காஃபி. என்னங்க, அளவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தீங்க, இப்ப என்னாச்சு? தெரியல. யோ, அளவெடுக்க வந்த பொண்ணு இந்த பெரட்டுனா என்னையா ஆகிறது? சாப்பிடுங்க. காஃபில சுகர் போடல, அதான். போதுமா? 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 இப்ப சாப்பிடுங்க, சரியா இருக்கும். என்னாச்சு? பத்தல. லாரியில வந்துட்டு இருக்க, அதையும் அவுத்து விடுறேன். எனக்கு டைம் ஆச்சு, நான் அப்புறம் வரட்டுங்களா? வாங்க. வரேன். வாங்க. பாய். வாங்க. பாய். வாங்க. பாய். நீ எங்கடா போற? ஏத்தி விட்டு வரேன். எதுக்குடா? கார்ல. அவங்களுக்கு கார்ல ஏறிக்க தெரியும். மூடிட்டு போய் காஜா எடுப்போம். மிஸ்டர் பாம்பே, எஸ் கோவா. ஒரே நாள்ல வித்தின் 1 ஹவர்ல வரட்டுமான்னு சொல்ல வச்சிட்டியே, அது எப்படி? That is Bombay style, கோவா. யா யா. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். என்ன கவிதை, என்ன கவிதை? நீங்களே இருக்கீல. டேய், செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். கவிதையாடா இது? பின்ன காலையில 7:30 மணி ரேடியோல பாடின பாட்டா இது? என்னென்ன? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். ஆமண்ணே, அந்த பாட்டுதான். ஒரு பெண்ணை பார்த்தேன், நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்தேன், மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. ஓ, அந்த பாட்டா இது? வேற எந்த பாட்டுன்னு நினைச்சேன்? ரங்கராசு, கவிதை தெரியலனா என்ன மாதிரி கவிஞரை கேட்டு தெரிஞ்சுங்க. சொல்லுங்க. பஞ்சு மிட்டாய் போன்ற பிஞ்சு உதடுகளே, பாட்டில் இருக்கும் கடலை உருண்டையே, கட்டிச்சு திங்கும் நெய் முறுக்கே, காரி துப்புமோ மூஞ்சியே, நாயே. இதெல்லாம் ஒரு கவிதையாடா? இந்த மாதிரி கவிதை பாடணும் நான் உட்கார்ந்துருக்க பீப்பாயி, அது தலையில போய் அவுத்துடு படா. தங்கராசு, நீ பெரிய இடத்தை டச் பண்ணிட்டு இருக்கிறம்மா, அது என்னைக்கு இருந்தாலும் டேஞ்சர். அப்படி ஒரு டேஞ்சர் பொசிஷன் வந்துன்னு வெய்யே, எங்க நிலைமை பட்டன் வச்சது வைக்காதது, இழைஞ்சது கிடையாது. பட்டன் வச்சது வைக்காதது, இழைஞ்சது கிடையாது. பட்டன் வச்சது வைக்காதது. அவங்களுக்கு என்ன தெரியும்? Come my darling. அவன் வந்தான்னா காரியமே கெட்டு போயிருமேடா. டேய், மஞ்சுளா வந்தாச்சு. ஆமா. வாமா வாமா. என்ன இவ்வளவு லேட்டு?
நீங்க தான் கார்ல வர வேணாம்னு சொன்னீங்கல்ல. நீ கார்ல வந்தீங்கன்னா தங்கராஜ் தெரிஞ்சுக்குவான்ல, அதனாலதான் உன்னை நடந்து வர சொன்னேன். உங்களுக்கு என்ன தெரியும்? நான் வரும்போது இந்த ஊர் ஜனங்களா என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஊர் நாய்க்கு தானே பொல்லாத நாய்க்கு அப்படிதான் பாப்பானுங்க. பிச்சைக்காரி தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு வந்தாலே 1 கிலோமீட்டருக்கு துரத்து கொண்டு போய் விடுவானுங்க. உன்னை இவ்வளவு லட்சணமா பார்த்துட்டு விடுவானுங்களா? பேசிட்டே இருக்கீங்களே, பின்ன பாடிட்டு இருக்க முடியுமா? வந்துருமே. உன் வேலையை நடத்து, கடையில் இருந்தா கலகலப்பா இருக்கட்டும். வாங்க வா வா, இந்த பொம்மையை நல்லா ஒரு தடவை உத்து பாரு. இதை என்னைக்கு அவன் வாங்கிட்டு வந்தானோ அன்னையில இருந்து இந்த பொம்மையை நீயும் நினைச்சிட்டு அடடடா வர்ணிக்கிறான் பாரு. பாட்டா பாடுறான், கவிதையா எழுதுறான். அவன் தொல்லை எங்களால தாங்க முடியல. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். ஒரு தடவை இந்த பொம்மை மாதிரி வந்து நில்லு, உன்னை அவன் என்ன மாதிரி கொஞ்சம் பாரு. அவர் உண்மையிலேயே என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரா? என் மேல அன்பே வைக்கல அவன். அவ்வளவு அன்பு உன் மேலதான் வச்சிருக்கான். இந்தா இந்த தலையை எடுத்துட்டு போய் உன் தலையில வச்சு அப்படியே பொம்மை மாதிரி வந்து நில்லு. இந்த பாரு, இந்த மாதிரி வந்துடாத, வர்ணிக்கிறதுக்கு வாயே வராது. யாரு எப்படி போனா நமக்கு என்ன? வா, கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் ஓரமா ஒதுங்கலாம். ஐயோ, போச்சு போச்சு போச்சு. ஐயோ, வாட் இஸ் திஸ்? என் டார்லிங்க யார் இப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சது? என்ன இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. மாடர்ன் Dress போட வேண்டிய அன்னைக்கு இந்த புடவையை உங்களை யார் கட்டிவிட சொன்னது? அட நானா அப்ப கட்டினேன், அதே எடுத்து கட்டிடுச்சு. அதே எடுத்து கட்டிக்கிட்டா? ஆமா, இப்ப என்ன பண்ணுங்கற? முதல்ல இது அவருங்க. இந்த மாடர்ன் Dress மாட்டி விட போறேன். ஓகே? வா, என்ன பொம்மை அடிக்குது? அடிக்கத்தான் செய்யும். வைக்க கூடாத இடத்துல கைய வச்சா பொம்பளை மட்டுமல்ல பொம்மையும் அடிக்கும். நீங்க பொம்மை தான் வாங்குனீங்க, ரிமோட் கண்ட்ரோல் வாங்குனீங்களா? பாத்தியா, பொம்மை கடைக்காரரே ரிமோட் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ ஒரு குட் மார்னிங் சொல்ல சொல்றேன் பாரு. குட் மார்னிங். ஓ, வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே. கண்ணடிக்குமா? லெப்டா ரைட்டா? லெஃப்ட். வரதடே. ரைட். ரெண்டும். இதுக்கு மேல அடிச்சா மெட்ராஸ் வந்துரும்பா. சரி, ஒரு புன்சிரிப்பு. ஓ, ஒரு குட்டிக்காரன் அடிக்குமா? அது இவ அடிப்பான். வேணா இத டான்ஸ் ஆட சொல்றேன். ஓ, சரி சரி, எனக்கு ஒரு இச்கான் கொடுக்க சொல்லுங்க. அது ரிமோட் கண்ட்ரோல் கேட்டு தான் சொல்லணும். ரிமோட்ல கேட்க முடியாதுடா, பார்த்தா சொல்ல முடியும். ஒண்ணு ப்ளீஸ். ஓகே ஆயிடுச்சுப்பா. ஓகே, கொடுங்க கொடுங்க. இப்போ இந்த பக்கம். இந்த நேரம் பார்த்து பேட்டரி தீர்ந்து போச்சு, ஒர்க் பண்ண மாட்டேங்குதுப்பா. ஓ, பேட்டரி தீர்ந்து போச்சா? இப்போ எனக்கு சார்ஜ் ஆயிடுச்சு. நான் கொடுக்குறேன். என்னது 2 பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? நான் என்னமோ பொம்மை மாதிரி நின்னா அவர் கவிதை பாடுவாரு, பாட்டு பாடுவாருன்னு சொன்னீங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன கிஸ் பண்ண சொல்றீங்க, கண்ணடிக்க சொல்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பொம்மை நினைச்சு ஏமாந்துட்டல்ல? நான் ஏமாந்துட்டேனா? என் பொம்மையை எனக்கு தெரியாதா? நீ பாம்பே வச்சே. So darling, என்ன என்ன அண்ணே, எனக்கு மூடு சரியில்லை, ஒரு நாள் லீவ் வேணும். இருடா, எனக்கு மட்டும் இத பார்த்து மூடு சரியா வருமா? டோர் க்ளோஸ், இன்னைக்கு கடை லீவு. ஆமாங்க, பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம்ங்க. இடையில வலி வந்துருச்சுங்க புள்ளைக்கு. பக்கத்துல மருத்துவச்சி வீடு ஏதாவது இருக்கான்னு கேட்டனுங்க. இங்க தாயமா பாப்பாங்கன்னு உங்க வீட்டு சொன்னாங்க. கூட்டி வந்தனுங்க. நீங்க பாப்பீங்க? அண்ணே, அண்ணனா? அண்ணிங்கிறது தானுங்க, அண்ணா அண்ணிங்கிறானுங்க. பையனுக்கு மேல ஒன்றும் இல்லைங்க, பாருங்க. இது காட்டுறா. அப்ப நான் உள்ள வரணுமா? இல்ல, நீ வெளியிலேயே நில்ல. மாட்டுக்கு துணையா வா கண்ணு, வாங்க. வா. என்ன இப்படி குதிக்கிற? அது சின்ன புள்ளையில இருந்தே ஸ்கிப்பிங் விளையாடி பழக்கம். அம்மா தாயே, இப்படி குதிச்ச வயிற்றுல இருக்கிற புள்ள வெளியே எகிரிடும். எதுக்கு? வயிற்றுல ஒரு கையை வச்சுட்டே போ. மெதுவா மெதுவா. தாயம்மா, இதெல்லாம் யாரும் உன் சொந்தக்காரங்களா? நம்ம சொந்தக்காரவங்க இல்ல, பக்கத்து ஊரா. எந்த ஊருமா? பிறந்த ஊரு பொள்ளாச்சி, புருஷ ஊரு விருப்பாச்சி, ராவல்லா கண்காட்சி. ஃபீல் பண்றேன். நீ ஒண்ணு ஃபீல் பண்ண வேண்டாம், அப்படி ஓரமா போய் ஃபீல் பண்ணு. இந்த பாருமா, தங்கராசினி பாக்கணும், அவ்வளவுதானே. காதை கொடு. குடியா? குடிச்சிரியா? குடிச்சிரியா? என்னது வண்டி வருது நம்ம வீட்டுக்கு? யாரு நீங்க? பார்த்தா தெரியலீங்க. என்னது ஜடையா? ஜடை இல்லீங்க, வயித்த பார்த்தா தெரியலீங்க. புள்ளத்தாச்சி பொண்ணா?
அண்ணே, ஆ? இங்க பாருங்க, டேய் டிஸ்டர்ப் பண்ணாத. இங்க பாருங்க, எங்க அங்க எதுக்கு? பாருங்க. ஓஹோ வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லைங்க. என்னங்க? நல்லா இருக்கேங்க. எங்க இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்லைங்க, அது சும்மா இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். அப்படியே உங்க எல்லாரையும் பாத்துட்டு போலான்னு. ஒரு அந்நியோன்யமா பழகலாம்னு. அது எப்படிங்க ரெடிமேடா ஒரு பொய்ய வச்சிருக்கீங்க? தங்கராசத்தான் பார்க்க வந்தேன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன உங்களை அடிச்சிட போறேனா இல்ல இந்த நாய் தான் கடிச்சு வச்சிட போகுதா? அவர் இன்னைக்கு கடைக்கு வரலீங்களா? இன்னைக்கு இல்ல, ஒரு 4-5 நாளைக்கு வர மாட்டான். என்னன்னோ அவனுக்கு 240 ஜுரம். 240யா? ஆமா, 2 பேருக்கு. யாரா இருக்கு? அவனுக்கும் பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு. இப்போ உடனே நான் அவரை பார்க்கணுமே. இந்த பாருமா, உங்க காதல் விவகாரத்தை எல்லாம் கடையோட வச்சுக்கங்க. அவசரப்பட்டு நீ வீட்டுல போய் பார்த்தேன்னு வை, அப்ப 2 பேருமே சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. அப்ப நான் அவரை பார்க்கவே முடியாதா? இல்ல, நான் எப்படியாவது அவரை பார்த்தாகணும். ப்ளீஸ். அண்ணே, அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது நீங்க தான். என்ன சளி பிடிச்ச மாதிரி மூக்க மேல கீழே